வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து முள்ளு தேன்குடல் இல்லைன்னா முள்ளு முறுக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு, அப்புறம் பயத்தம் பருப்பு மாவு, அப்புறம் வந்து உளுந்த மாவு, இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துட்டுருங்க, எல்லா மாவையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அளவு சொல்கிறேன் நான். 4 கப்பு வந்து அரிசி மாவு, 1 கப்பு வந்து பயத்தம் மாவு, அதாவது மூங் தால் ஃப்ளார், அதுக்கப்புறம் வந்து ஊருத் ஃப்ளார், அதாவது உளுந்த மாவு வந்து 1 ஸ்பூன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள் அளவும் நான் காமிச்சிடுறேன். இந்த கப்பில் எடுத்துட்டுருக்கேன் நான் 4. பாருங்கள், அரிசி மாவு வந்து 4 கப்பு, பயத்த மாவு வந்து 1 கப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுத்த மாவு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் எள்ளு தான் சேர்க்கணும், கருப்பு எள்ளு சேர்க்கக்கூடாது. ஸோ வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ வந்து நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெண்ணெய் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துட்றேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் கோட் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முள்ளு தேன்குடல் அளவும் வந்து 4:1 தான். அதாவது 4 அரிசி மாவுனா 1 டம்ளர் வந்து பயத்தம்பருப்பு மாவு. நான் இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கோன்னா ஒரே 1 ஸ்பூன் வந்து உளுத்த மாவு சேர்த்துட்டுருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. 4:1 தான் இதுக்கும் அளவு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பெருங்காயமும் உப்பும் கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ வந்து வெண்ணெய், ஜீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ இதுவும் அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்க போகிறோம். ஃபுல் மாவையும் பிசையாதீங்க, ஃபஸ்ட்டு பாதி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே தண்ணியை பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாவு பிசைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து முள்ளு தேன்குடலோட அச்சு. அதே மாதிரி மாவும் பாருங்கள், நம்ம பாருங்கள் சாஃப்டாக பிசைஞ்சுட்டோம். நாங்கள் மூடிடுங்க. இப்போ மாவு போட்டுடலாம். இது வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து எண்ணெயில் புழிஞ்சிடலாம். இதுலேயே புழிஞ்சிடுங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளேயே புழிஞ்சிடலாம். என்ன மெதுவாக பாருங்கள், நல்லா வெந்துன்னு இருக்கு. இந்த ஓசை அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். அதை பாருங்கள், ஓசை அடங்கிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், நல்லா வெள்ளை வெளியேன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம கடையில் மாவு வாங்கினா கூட அது வந்து பிசைகிற பக்குவம் வந்து இருக்குது. நம்ம வந்து நல்லா அந்த சாஃப்டாக பிசையணும். மாவு கலந்துக்கிற விதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா இதே மாதிரி வெள்ளையாக வரும். ரொம்ப முக்கியம், மாவு பிசைகிறதுலேருந்து சலிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம், கடையில் மாவு வாங்கினா கூட. சரியா? இது அடுத்தது புரியணுங்க. நம்மளுடைய முள்ளு தேன்குடல் வந்து நல்லா வெள்ளவெளேன்னு வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து தேன்குடல், முள்ளு தேன்குடல் ரெண்டுமே வந்து நான் சொன்ன அளவு பிரகாரம் கரெக்டாக பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா வெள்ளவெளேன்னு கடையில் வாங்கின அரிசி மாவுலேயும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் சரி, நல்லா வரும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.